புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன், அதாவது அதிமுக வந்து ஆலோசனைகள்லாம் மேற்கொள்கிறாங்க, அதில் ஒரு தரப்பு வந்து தாவேகா கூட கூட்டணியில் போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இல்லை, செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இந்த தகவல்கள் எல்லாம் பொய் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் செய்தியாளர் சந்திப்பில் கொடுக்குறீங்க. அதற்கு பிறகே வந்து அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னையிலே இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகுது. என்ன நடக்கிறது ஆக்சுவலாக அதிமுகவில்? இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த பகுதி கருத்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு உள்ளார்ந்த விவாதங்கள் என்பது அதிமுகவை, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்குறாங்க. இதுல வந்து உள்ளே வெளியே அரசியல் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு கட்சியினுடைய நலனுக்கு எது சரியா இருக்கும், உறுப்பினர்கள் எந்த பாதையில பயணிக்கணும்ன்ற ஒரு ஒருமித்த கருத்து கேட்பதற்கான கூட்டத்தை அதிமுக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த விதமான ஆதரவு கருத்தோ எதிர்கருத்தோ உள்ளே வெளியே இந்த மாதிரி கூட கூட்டணி அமைக்கலாம், இல்லைன்னா அதுல அங்கம் வைக்கலாம் அப்படின்னு எந்த குரல்களும் அதிமுக இருந்து எழலையா? இல்ல, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனா கட்சி தான் முடிவெடுக்கணும். கட்சி முடிவெடுக்கிற நிலையில தான் உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. தனியா ஒரு கருத்து சொல்றதோ அல்லது ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறதோ அதிமுகவிற்கு அந்த மாதிரி அடிப்படையே கிடையாது. அதனால இது வந்து ஒரு அரசியல் ரீதியா பேசுறாங்களே தவிர அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து எந்த கருத்தையும் எதிர்கருத்து கட்சிக்கு எதிராகவோ அல்லது பொது வெளியில பேசுறதுக்கு யாரும் இதுவரையும் அந்த மாதிரி தகவல் இல்லை, அந்த மாதிரி நடவடிக்கைக்கு உட்படவும் மாட்டாங்க. இல்ல, அதிமுகல கட்சி தலைமையோட முடிவுக்கு யாரும் எதிராக பேச மாட்டாங்க அப்படின்றது அடிப்படையிலே இல்லைன்றீங்க. ஆனா கடந்த காலத்துல நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல. அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது போன்ற குரல்கள் ஒலிக்கவே இல்லையா? இல்லை இனி வரக்கூடிய நேரங்கள்ல அது தொடர்பான நகர்வுகள் எதுவும் இருக்காதுன்னு நாங்க நம்பலாமா? இல்ல, பிரச்சனைகள் பூரா பேசி முடிச்சு, அதாவது கட்சி வந்து ஒரு தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக மக்கள் தீர்ப்பு எப்படி கொடுத்திருக்கிறாங்க, கட்சிகளை எந்த மாதிரியான வலுப்படுத்தணும், தொண்டர்களை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தி இன்னும் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆயத்தமாகிற அந்த பணியில ஒரு கட்சி ஈடுபடுமே தவிர மக்களால் அதிகாரம் பெற்ற இயக்கம் அதிமுக பொறுத்தவரையும் மக்கள் கொடுக்கிற அதிகாரத்தை ஏற்றுதான் அதிமுகவுக்கு பழக்கம். இந்த குறுக்கு சால் ஓட்டுறதெல்லாம் அதிமுகவிற்கு கிஞ்சிற்று பழக்கம் கிடையாது. அதனால அந்த அடிப்படையில கட்சி வந்து எப்படி சட்டப்பேரவையில நடந்துக்கணும், எந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம எடுத்து செல்லணுங்கிற அந்த அடிப்படை பேச்சுவார்த்தை தான் எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த கூட்டம் உணர்த்துதே தவிர இதுல வந்து கட்சிக்கு குந்தகமா யாரும் நடவடிக்கை எடுத்துருவாங்க போயிருவாங்க அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்கு விரோதமா கூட இல்ல, நம்ம போய் கூட்டணி வைக்கலாம், அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கலாம் இப்படின்ற ஒரு குரல் வந்து குறுக்கு சால் ஓட்டுறதா இருக்குமா? இல்ல, தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, கட்சியோட தலைமை அறிவிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதிமுக இல்ல. அந்த மாதிரி எந்த கருத்தும் அதனுடைய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு அரசியல் இந்த பகுதியில பேசுறாங்க, அந்த பகுதி பேசுறாங்க, உள்ள ஒண்ணு பேசுறாங்க, வெளியில ஒண்ணு பேசுறாங்க, அந்த மாதிரி கருத்தே இல்லை. ஆனா ஒரு முன்னணி நிர்வாகிகள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசுறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். இது வந்து அரசியலா பார்த்து தலைமைக்கு எதிராக ஒரு கருத்தை வச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தவறு. அதிமுக ஒரு நாளும் அந்த மாதிரி அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒரு எதிர்கருத்து நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. கட்சி என்ன சொல்லுதோ அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான். இதுதான் அதிமுக இதுவரை வரலாறு. அதை மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிஞ்சிற்றும் கிடையாது.